அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்லவல் வளையாய் நாடி நீ வெகங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கே. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. மார்கழி திங்கள் அனுபவமானது நமக்கு இவ்வாண்டு ஆரம்பமாகிறது. மார்கழி மாதமானது எம்பெருமான் கண்ணனுக்கு மாதங்களில் நான் மார்கழி என்று மிகவும் பிடித்தமான மாதமாகும். இது சாத்விகராக இருக்கக்கூடிய அனைவருக்கும் தேவர்களுக்கு சாத்விகமாக இருக்கக்கூடிய அதிகாலை பொழுதாகினாலே இந்த மாதமானது நமக்கு நல்ல ஞானத்தை சுலகமாக கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அந்த நாட்களும் நாம் கொண்டாடப்படக்கூடியது. அதே மாதிரி இந்த மார்கழி திங்கள் அனுபவிக்கக்கூடிய மாதம். இந்த மாதமானது ஆண்டாடொள்ளு செய்திருக்கக்கூடிய திருப்பாவையானது மார்கழி மாதத்திலே பௌர்ணமி நட்சத்திரத்திலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளிலே அவதாரம் ஆயிருக்கக்கூடிய திருப்பாவை ஜெயந்தியாகவே கொண்டாட வேண்டிய நாள். அப்பேற்பட்ட இந்த நாள் ஆழ்வார்களுக்கெல்லாம் 5 குடிக்கு ஒரு சந்ததி. ஆழ்வார்கள் 10 பேர். இந்த 10 பேர்களுக்கும் ஒரு சந்ததியாக ஒரு பெண் பிள்ளையாக அவதரித்தவள் சூடி கொடுத்த நாச்சியார் கோதா என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் நாச்சியார். மற்ற ஆழ்வார்களெல்லாம் எம்பெருமான் எழுப்ப அவர்கள் உணர்ந்து தான் மீண்டும் சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற்று அவனுடைய திருக்குணங்களை பாடி பறைகொண்டு பரமபதம் சென்றார்கள். ஆண்டாளோ அப்படி இல்லாமல் உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் என்று எம்பெருமானை எழுப்பினாள். ஆழ்வார்களை காட்டிலும் ஆண்டாளுக்குள்ள இலட்சணியமாவது சொல்லி முடியாது. ஆடவர் கண்டு அனுபவிப்பதை காட்டிலும் பெண் ஆடவரை விரும்புவது இயற்கையிலேயே ஒரு சொரூபமாகினாலே அந்த வகையிலே ஆண்டாளானவள் எம்பெருமானையே அடைய வேண்டும் என்று காதல் கொண்டாள். பல அவதாரங்கள் எம்பெருமானிடத்தும் உலகம் திருந்தாத பொழுது தானே ஆச்சாரியனாகின்ற கீதாச்சாரியனாகவும் கடைசியில் சாதித்து பார்த்தார். ஒன்றும் நடக்கவில்லை. எனவே அவயவங்களாக இருக்கக்கூடிய ஆழ்வார்களை அவதரிப்பித்தார். அந்த ஆழ்வார்களிலும் தலைமையாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாரும் தன்னால் முடிந்தளவுக்கு ஓஹோ இது உலகின் இயல்பே என்று வெறுத்து தள்ளக்கூடிய அளவிலே இந்த உலகம் இருந்தது. அந்த உலகத்திலே கூபத்தில் வீழும் குளவியுடன் கூடவே குதித்து அவ்வாபத்தை நீக்கும் அந்த அன்னை போல் அந்த பிராட்டியானவள் பூமி பிராட்டியாக இருக்கக்கூடியவள் தானும் நம் குழந்தைகளை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக வராக புராணத்திலே வராகப் பெருமாளால் உபதேசிக்கப்பட்டவுடனே நாம் எம்பெருமானை அடைவதற்கு சுலபமான வழி பாடுவது. அதை பாடி பறைகொள்ள வேண்டும். அதற்கு ஒரே வழி நாமும் இந்த பூலோகத்திலே பிறந்து குளவியுடன் கூடவே குதித்து எப்படி ஒரு பள்ளத்திலே விழுந்தால் அந்த குழந்தையை தூக்குவதற்கு தாயும் உள்ளே விழுவது போலே சம்சார ஆகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட்டு கிடக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்களை ரட்சிப்பதற்காக அந்த பூமி பிராட்டியும் இந்த பூலோகத்திலே வந்து அவதாரம் செய்தார். அப்படி அவதாரம் செய்திருக்கக்கூடிய அந்த ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாக வந்து அவதாரம் பண்ணினாள். பெரியாழ்வார் பெற்றெடுத்தாலும் பெரியாழ்வாரையே ஆச்சாரியனாக கொண்டு எம்பெருமானை அடைந்தவள். எம்பெருமான் தானே ஆச்சாரியனாக சிஷியனாக இருந்து உலகுக்கு காட்டினான். அப்படி இல்லாத பொழுது 10 ஆழ்வார்களும் எம்பெருமானையே ஆச்சாரியனாக கொண்டு தான் எப்படியாவது எம்பெருமானை அடைய வேண்டும் என்று துடித்தார்கள். அப்படி இல்லாது தன்னுடைய ஆச்சாரியனாக கொண்டு ஆச்சாரியனை கொண்டே எம்பெருமானை பற்ற வேண்டும் என்று சொரூப லட்சணத்தோடு வாழ்ந்தவர்கள் இருவரே தான். யார் என்று சொன்னால் ஒருவர் மதுரகவி ஆழ்வார், இன்னொரு ஆழ்வார் ஆண்டாள் நாச்சியார். சாத்வத் பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் அவரையே தன்னுடைய ஆச்சாரியனாக கொண்டு இப்பேற்பட்ட இந்த ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினாலே விஷ்ணு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு அறிவிப்பரேல் அதுகாணும் கண்பயனாவதே என்று சொல்லி எம்பெருமான் விஷ்ணு சித்தருக்கு காட்சி கொடுத்தால் நமக்கும் கிடைக்கும் என்று சொல்லி பட்டபிரான் கோதை என்று தன்னுடைய சதாச்சாரியனாக ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய
தந்தையுமாய் இருக்கக்கூடிய பெரியாழ்வாரை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்திலே சென்றால் இதுதான் நம்முடைய சொரூப லட்சணம். அந்த வகையிலே ஆண்டாள் நாச்சியார் உலகம் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அருளி செய்த ஒரு அற்புதமான பிரபந்தம் திருப்பாவை. அதற்கு மேலே நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்கள் அவருடைய அனுபவத்தை கொண்டது. இது உலகை உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகவே. மற்ற ஆழ்வார்களெல்லாம் எம்பெருமானை அடைகின்ற பொழுது அழுவன் தொழுவன் ஆடிக்காண்பன் பாடி அலற்றவன் என்று தொழுதார்களே தவிர எம்பெருமானை சேவிப்பதற்கு நீங்கள் எல்லாம் வாருங்கள் என்று அழைக்கவில்லை. மற்ற ஆழ்வார்கள் மாதிரி இல்லாமல் பெரியாழ்வார் மட்டும் தொண்டை குலத்துள்ளீர் வந்து அடிதொழுது 1000 நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பாடுமினே என்று சொல்லி திருப்பல்லாண்டிலே தனக்கு அசாதகமாக இருக்கக்கூடிய அடியார்களெல்லாம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தாள். அதே மாதிரி இங்கு ஆண்டாள் நாச்சியாரும் தனக்கு ஒத்த பருவமுடைய பெண்களையெல்லாம் அழைத்து நோன்பு நோற்பதாக எம்பெருமானுடைய திருக்குணங்களை பாடுவதற்காகவே அழைக்கின்றார். ஆண்டாள் நாச்சியார் எங்காவது ஒரு நதிக்கு சென்றாளா, அங்கு போய் தீர்த்தமாடினாளா என்று பார்த்தால் இல்லை. அப்பொழுது எதற்காக இங்கு பாவை நோன்பு என்று வைத்தார்கள் என்று சொன்னால், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல். எம்பெருமான் கண்ணனை அடைவதற்கு அந்த காலத்திலே கார்த்தியாயினி நோன்பு என்று ஒரு நோன்பை அடைந்திருக்கார்கள். அந்த நோன்பை நாமும் நோக்க வேண்டும் என்று சொல்லி தான் பாவித்தார். வடமொழியாளர்கள் என்று சொல்கிற பொழுது அவர்கள் அதாவது எம்பெருமானை அடைவதற்கு நோன்பு நோட்பது என்று சொல்லி ஒரு பிராயத்தை ஒரு அதாவது அவர்களுக்கு ஆசைப்பட்டு செய்திருக்கார்கள். அதையே நாமும் செய்ய வேண்டும் என்பதற்காக எம்பெருமானிடத்திலே தான் காதலை வெளிப்படுத்த முடியாமல் ஒரே வழியாக நேராக அந்த வடபெருங்கோயிலுடையானிடத்திலே சென்று தான் நெருக்கி பார்த்தார். அவனோ பேசவில்லை. உடனே அதனால் ஏற்பட்ட அந்த மயக்கமானது தன்னை மேலும் வாட்ட தன்னை ஒத்த பிள்ளைகளையெல்லாம் அழைத்து கொண்டு எம்பெருமானை அடைவதற்கு எது வழி என்று சொல்லி பெரியவர்களிடம் கேட்க, இதே மாதிரி ஒரு சூழ்நிலை எம்பெருமானை பிரிந்த பொழுது அந்த ஆயர்பாடியிலே இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் எம்பெருமான் திடீரென்று மறைந்து விட்டான். அப்பொழுது ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணால் அவள் கையாலே அணைத்து கொண்டு, ஐயோ நீதான் கண்ணன் நான் தான் ராதை என்று சொல்லி ஒருவரையொருவர் ஆனந்தப்பட்டு தங்களை உயிரை தரித்து கொண்டார்கள் என்று கேட்க, அதே நிலையிலே இந்த பெண்களையெல்லாம் ஒவ்வொருவரையும் ஆயர்பாடி சிறுமிகளையெல்லாம் அழைத்து தானும் எம்பெருமானாய் இருக்கக்கூடிய அந்த தடாகத்திலே சென்று நீராடினாள் என்பது திருப்பாவை. அப்பேற்பட்ட திருப்பாவையை சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே நாமும் அனுபவிக்க வேண்டும் என்பதாலே இந்த பாசுரத்தினுடைய முதல் வரைக்கு முன்னாடி அவதாரிகை என்று சொல்லக்கூடியது. அவதாரிகை என்று சொன்னால் இந்த கிரந்தத்தினுடைய பெருமை என்ன, இந்த பிரபந்தத்தை அருளி செய்திருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருடைய பெருமை என்ன, இந்த பிரபந்தத்தினாலே பிரதிபாதிக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய பெருமை மூன்றையும் சொல்ல வேண்டியதுதான் அவசியமாகினாலே இந்த நாளிலே அந்த அனுபவத்தை பெற்று தொடர்ந்து திருப்பாவை அனுபவத்தை பெறுவோமாக. ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சொடி கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.